பார்க்குறது நல்ல மழை காலங்களில் இந்த எப்பயுமே குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா இட்லி மாவு நம்மள்கிட்ட எப்பயுமே ஆல்ரெடி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் ஒரு கோதுமை மாவு கொஞ்சமாக ரவை வச்சு அருமையான சாஃப்டான போண்டா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். முதல்ல வரக்கூடிய 1000 நபர்கள் எனக்கான தூண்கள் நீங்கள், எனக்கான அஸ்திவாரம் நீங்கள். 1/4 பங்கு ரவை எடுத்துக்கிறோம். வெள்ளை ரவை ஒரு பவுலில் போட்டு அந்த ரவை கொஞ்சம் ஊறுற அளவுக்கான தண்ணியை வச்சு மூடி வச்சிட்றோம். நான் இது மாதிரி ஒரு சாப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் கட்டிங்கே பண்ணிக்கலாம். அதாவது வெங்காயத்தை நீங்கள் எப்படி வேணாலும் அரிஞ்சிக்கலாம். ஒரு வெங்காயம். நான் இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு வரேன். இப்போ அது நான் வாங்கி ஒரு 15-16 வருஷம் ஆகுது. பெரிய வெங்காயம் 1, 3 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, கருவேப்பிலை. பாருங்கள், இது போல் ஒரு ரோப் இருக்கும். அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இழுக்கும்போது ஒரு சமயம் கொஞ்சம் ஷேக் ஆகும். அப்புறம் நம்ம அதை எடுத்து ஒரு 2 குலுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் அந்த பிளேடை விட்டு வெங்காயம்லாம் நகர்ந்து வந்துடும். அப்புறம் நல்லா உங்களுக்கு இழுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இது உங்களுக்கு அந்த வயதில் கொஞ்சம் பெரியவங்க, நல்லா அவசரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல யூஸாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல இதை காமிக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சம் குறைன்னு இப்படி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த பிளேடு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க பக்கத்துலலாம் நம்ம இதை வச்சிடக்கூடாது. கழுவி ஒரு இடத்துல மேலே கைக்கு எட்டாத அளவுக்கு நம்ம வச்சுட்டு காஞ்சோடனே இதுக்குள்ளே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இந்த டப்பாக்குள்ளே பிளேடை போட்டு. இப்போ நம்ம பார்க்குறோம் ரவை ஊறி வந்துருச்சு. ஒரு 15 நிமிஷத்தில் ஊறிடும். நம்ம அதுக்குள்ளே இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இட்லி மாவு, கோதுமை மாவு 1 கப்பு போட்டுக்கிறோம். இட்லி மாவு, புளிச்ச மாவுன்னா அதாவது நம்ம கரைச்சி வச்சு 8 மணி நேரம் ஆகிருக்கு இல்லையா, இட்லி ஊற்ற போகிற மாவு 1 பங்கு. நைஸ் உப்பு தேவையான அளவு. நான் இந்த இடத்துல சோடா உப்பு 2 பிஞ்ச் போடுறேன். சோடா உப்புக்கு பதிலாக ஒரு காய்ச்சின எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் கூட விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கிளறி கொடுக்குறோம். நல்லா இப்படி ப்ளஃபியாக பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் கொட்டிக்கிறோம். மல்லித்தழை கண்டிப்பாக போடுங்க. உங்களுக்கு பச்சை மிளகா கம்மியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. பெருங்காய பொடியும் உப்பும் தான் முதல்ல போட்டோம். நல்லா பிசைஞ்சு கொடுங்க. மாவு இவ்வளோ தொய்வாக இருக்கணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நான் போடுறேன். எண்ணெயை காய வச்சு மேலே அது போட்டோன்னே மேலே வருது. இப்போ ஒரு 40% ஃப்ளேமாக கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நல்லா கரண்டியை தண்ணியில் தொட்டுட்டு அப்புறம் இந்த மாவில் எடுத்து அள்ளி விடுங்க. இவ்வளவு தொய்வாக இருக்கணும் மாவு. அப்போ தான் உள்ளே உதுராக அருமையாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கையே வைக்க தேவையில்ல, அந்தளவுக்கு தொய்வாக இருக்கணும். வாசம் பாதி வேகும் போதே அட்டகாசமாக வருது. கொஞ்சம் பெரிய போண்டாக்களாக போடுங்க. மேலே கரன்னு உள்ளே உதுராக பாருங்களேன். இப்போ செய்து காமிக்கிறேன். கிறிஸ்பியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக உடனடியாக செய்தரலாம். நம்மக்கிட்ட மாவு இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த 1 பங்கு கோதுமை மாவு, 1 பங்கு இட்லி மாவு, அதுக்குள்ளே உளுந்து இருக்கிறது, ரவை, இதெல்லாம் சேரும்போது ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனில் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். நல்ல கர மொறுன்னு சாஃப்டாக.